இந்த காலத்தில் அரசியல் படம் எடுக்கிறதுக்கு பல பேர் வந்துட்டாலும், ஆனால் அந்த காலத்தில் மணிரத்னம் அவர் எடுத்த அரசியல் படங்கள்லாம் சொல்லியே ஆகணும். காரணம், ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து யங்ஸ்டர்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலோடு இருக்கணும், அரசியல் மோகத்தில் இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வந்தால் தான் பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மணிரத்னம் அவர்கள் ஆயுத எழுத்து படத்தில் எப்போவோ சொல்லியிருந்தார். என்னதான் இருந்தாலும் சுதா கொங்காரா மேம் வந்து அவங்ககிட்ட இப்போ அசிஸ்டண்ட்டாக 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த காரணத்தினாலோ என்னவோ இப்போ வர இருக்கிற பராசக்தி அப்படின்ற படத்தோட டைட்டிலுக்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த படத்தில் வந்து எஸ்கே அவர்கள் வந்து நடிக்கிறதா இருக்கார். இதுக்கு முன்னாடி சூர்யா இருந்தது, அதுக்கு பேர் வந்து வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம எஸ்கே நடிக்கிறதா இருக்குது. அதர்வா, ஜெயம் ரவி எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தில். அண்ட் ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க முக்கியமாக. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது இதுக்கும் ஆயுத எழுத்துக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, மணிரத்னம் எடுத்த ஆயுத எழுத்தில் எப்படி சூர்யாவோ அந்த மாதிரி இந்த படத்தில் எஸ்கே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அந்த படத்தில் எப்படி சித்தார்த் இருந்தாரோ, சித்தார்த் அண்ட் த்ரிஷா இருந்தாங்களோ, அது மாதிரி இந்த படத்தில் அதர்வா இந்த ஸ்ரீலீலா காம்போ இருக்க போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் மாதவன் எப்படி அந்த படத்தில் இருந்தாரோ அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு இதான் ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன தான் இருந்தாலும் மணிரத்னம் மாதிரியான ஒரு நபரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் பேச போகிற ஒரு படமாக இருக்க போகுது. அதுவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு அரசியல் பேச போகிற படமாக இருக்குது. இப்போ நடக்கலை, ஆல்ரெடி நடந்து பல பேர் செத்துருக்காங்க ஹிந்தி திணிப்பு போராட்டம் பண்ணி. அந்த விதத்தில் பச்சையப்பன் கல்லூரியை மையமாக கொண்டு அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அண்ட் அந்த காலத்தில் நடந்த அரசியல்லாம் வந்து மையமாக கொண்டு இந்த கதை இருக்க போகிறதா பலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த டீசரை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பயங்கர ஒரு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்கே அவர்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. இன்னொரு ஃபோட்டோ யாருதுன்னு தெரியல. அதுவும் ஒரு வேளை எஸ்கே அரைக்குறையாக வரைஞ்சப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவாக என்னன்னு தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது, அதாவது இதில் எஸ்கே அவர்கள் வந்து எப்படியோ பெரிய புரட்சி பண்ணுறதுக்கு மக்களை அணிதிரட்டுவார், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அணிதிரட்டுவார் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த கடைசி சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிற மாதிரியான ஒரு காட்சியாக இருக்குது. ஸோ அதர்வா வந்து துடுக்கலான ஒரு நபராக, இது எல்லாத்துக்கும் போராட்ட குணம் இல்லாமல் எல்லாத்துக்கும் அடிதடி உத அப்படின்ற மாதிரியான ஒரு நபராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலில் அதர்வாவோட கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயங்கரமாக எதிர்பார்த்து ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிட மாட்டாங்களா, தளபதி 69 நடிச்சிட மாட்டாங்களா, இந்த படத்தில் நடிக்க மாட்டாங்களா, அந்த படத்தில் நடிக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து இந்த ஸ்ரீலீலா அவர்கள் வந்து நம்ம பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பராசக்தியோட படத்தை பார்க்கும்போது, அதாவது டீசரை பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது. படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் எஸ்கேவோட கெரியரில் இது ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி எஸ்கேவோட கெரியரில் இது ஒரு அரசியல் படமான முதல் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த டீசரில் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.